ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இப்போ ரீசெண்டாக ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி நான் வாங்கியிருந்தேன். என் கைக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா குர்தா வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் அது சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தப்போ பார்த்திங்கன்னா இந்த குர்தா என் கண்ணில் வந்து தென்பட்டது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பீகாக் ப்ளூ கலரில் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரேட் வைஸ் கூட அஃபோர்டபுளாக இருந்தது. அதனால் நான் வந்து ஒரு குர்தா ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது எனக்கு வந்து டெலிவரி கொடுத்துருந்தாங்க. நான் நினச்சதை விட கொஞ்சம் ஷேடு வந்து டார்க்காக இருக்குது. ஆனால் நான் போட்டு பார்த்துருந்தேன், கம்ஃபர்ட்டாக தான் இருந்தது. இப்போ வந்து உடனே ஒரு 1 இயர் 2 இயர் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எப்பயுமே நம்ம ட்ரெஸ் வாங்குறப்ப ரொம்ப லூஸாகவும் வாங்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் வாங்கக்கூடாது. இந்த ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் போட்டு பார்க்குறப்ப எனக்கு கம்ஃபர்ட்டாக இருந்தது. முக்கியமாக கோயிலுக்கு, இந்த திருப்பதிக்கெல்லாம் போகிறப்ப பார்த்திங்கன்னா இந்த குர்தாலாம் போட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். அது வந்து அவங்க அங்கே சொல்கிறாங்கன்றதை விட எனக்கு அந்த மாதிரி ஒரு அக்கேஷனுக்கு வந்து இந்த குர்தா போட்டுட்டு போகிறது எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நான் இதை வந்து வாங்கியிருந்தேன். என்கிட்ட ஆல்ரெடி ஒரு 4-5 குர்தா வந்து வச்சுருக்கேன். அது வந்து நான் மாற்றி யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அது எல்லாமே பல வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கினது. இது வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் வைஸு கொஞ்சம் வந்து திக்னஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. ஸோ காட்டன் மெட்டீரியல் தான். துவைக்க இது வந்து சுருங்குமா என்னன்னு தெரியல. ஸோ ஒவ்வொரு தடவை அயன் பண்ணி போட்டுக்கிட்டு நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் நான் கேஷ் ஆன் டெலிவரிக்கு தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ 241 ருபீஸ்க்கு எனக்கு இது வந்து கிடச்சிருக்கு. ஸோ நான் எப்போயுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் நான் பார்ப்பேன். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் ரேட் வைஸ் கொஞ்சம் கூட தான் வாங்கியிருக்கேன். பட் மெட்டீரியல் வைஸ் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. இன்னும் கூட திக்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்திருந்தால் சரி ஓகேன்னு தோணும். இது வந்து ஒரு 10 தடவை துவைக்கிறப்ப பார்த்திங்கன்னா அது வந்து கிளிய கூட சான்சஸ் இருக்குது. ஏன்னா காட்டன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருந்தது. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த சைட் பேக்கு. இந்த சைட் பேக் வந்து கண்டிப்பாக நம்ம எங்கேயாவது ஊருக்கு போகிறப்பெல்லாம் கண்டிப்பாக உதவும். முக்கியமான பொருள் நம்ம ஃபோனு, அதுக்கப்புறம் நம்ம பர்ஸ், இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம இந்த பேக்கில் போட்டு நம்ம வந்து சைடாக வந்து போட்டுக்கலாம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயினுக்கே போகிறோம், நம்ம வந்து தனியாக ட்ராவல் பண்ணுறோம். அப்போ மற்ற சாமான்லாம் அந்தளவுக்கு வந்து நமக்கு வந்து தேவைப்படாது. அது யாராவது கொண்டு போனால் கூட நமக்கு பிரச்சனை இல்லைன்ற நேரத்தில் அதை வந்து யார்கிட்டையாவது வச்சுட்டு நம்ம பார்த்துக்க சொல்லிவிட்டு இந்த சைட் பேக் வந்து நம்ம போட்டுக்கிட்டு நம்ம பாத்ரூம் போயிட்டு வரலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்ஃபர்ட் வந்து இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் பண்டரிபுரம், அதுக்கப்புறம் மந்த்ராலயம், அந்த டூர் வந்து நான் போயிருந்தேன். கிட்டத்தட்ட 1 வீக் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ட்ரெயின் ட்ராவல், அதுக்கப்புறம் வெளியில் ஸ்டே பண்ணுற மாதிரி வந்துருந்தது. அந்த டைம் தான் நான் ஷிரடி கூட நான் போயிட்டு வந்திருந்தேன். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சைட் பேக் தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதனால் பார்த்திங்கன்னா இந்த சைட் பேக் வந்து ரொம்பவும் கம்ஃபர்ட்டாக வந்து இருக்கும். அது வந்து ஆன்லைனில் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து கிடச்சிருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க ஜோடியாக தான் வாங்கணும்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நான் 2 வந்து நான் ஆர்டர் பண்ணி நான் போட்டிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 158 ரூபாய்க்கு நான் வந்து கேஷ் ஆன் டெலிவரி நான் பே பண்ணி நான் வந்து வாங்கியிருந்தேன். ரெண்டுமே ஒரே கலர் கொடுத்தான். ஒன்று ப்ரௌனு ஒன்று பிளாக்குன்னு கொடுத்துருந்தா கூட மாற்றி யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா கடுப்பாக போச்சு. ஸோ மெட்டீரியல் வைஸ் பார்த்தீங்கன்னா இது லெதர் மாதிரி இருக்குது. இது வந்து பியூர் லெதரான்றதுலாம் தெரியல. உள்ளெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ப்ரூஃபிங்கெல்லாம் கூட போட்டிருக்காங்க. ஸோ ஜிப்பெல்லாம் கூட ஸ்மூத்தாக வந்து இருக்குது. ஸோ லென்த் வைஸ் கூட பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. சைடில் வந்து நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து சாஃப்ட் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க அந்த லெதரு. ஸோ சைடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ரஃப் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு டீசெண்டாக தான் இருக்குது, பிளாக் கலரு. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது அந்த சேம் டேவே பார்த்தீங்கன்னா டிஷர்ட்ஸும் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவுமே டெலிவரி வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ஒருத்தருக்கே வந்து ஏகப்பட்ட டெலிவரி வந்து கொடுத்துட்டு போகிறப்ப கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லாவே ப்ராஃபிட் இருக்கும். அந்த டெலிவரி கொடுக்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டெலிவரிக்கே பார்த்தீங்கன்னா 17 ரூபாய் வரைக்கும் கிடைக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு மேலே கூட கிடைக்க சான்சஸ் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேயே கூட பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 50,000 வரையுமே ஏர்ன் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து நான் 2-3 பேர்கிட்ட வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஆனாலுமே நான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நான் வேலை பார்த்துருக்கேன் ஒரு 3 மாதம். ஆனால் எனக்கு வந்து மாதத்துக்கு ஒரு 11,000 ரூபாய் கூட தேரலை. அவங்க எந்த ஸ்கீமில் போடுறாங்கன்றதை பொறுத்து நமக்கு வந்து அந்த ஏர்னிங் கெப்பாசிட்டி வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் டிஷர்ட்டு. அதில் வந்து பிரிண்ட் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. அந்த நூலெல்லாம் கூட கட் பண்ணாமல் அனுப்பியிருந்தாங்க. அதெல்லாம் ட்ரிம் பண்ணி அனுப்பியிருந்தாங்கன்னா கொஞ்சம் டீசெண்டாக இருந்திருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து காட்டன். எனக்கு காட்டன் தான் பிடிக்கும். அதுதான் நல்லா வேர்வை வந்து இழுக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நைலான் மெட்டீரியல் மாதிரி இருக்குது. இந்த டிஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா காட்டனு. இதில் மல்டி கலர்ஸ் வந்து இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி டிஷர்ட் வந்து வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ரேட் வைஸ் அஃபோர்டபுளாக இருந்தது. ஒன்று பார்த்தீங்கன்னா 78 ரூபாய் 77 ரூபாய் தான் விழுந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 154 ரூபாய்க்கு கொடுத்து நான் வந்து கேஷ் ஆன் டெலிவரியில் நான் இந்த 2 டிஷர்ட்டும் வாங்கியிருந்தேன். எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளிப்கார்ட்டில் இப்போல்லாம் வந்து ஜோடியாக வாங்கணும், இல்லைனா மினிமம் 3 ஐட்டம் வாங்கணும், 4 ஐட்டம் வாங்கணும்னு சொல்லிட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி வாங்கினா தான் நமக்கு அந்த ரேட் வந்து கிடைக்கும். தனியாக வாங்குறப்ப ரேட் வந்து கூட தான் இருக்குது.
அதனால் அந்த ஆஃபர் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணுன்றதுனால நான் வந்து இதெல்லாமே நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதெல்லாமே வேஸ்ட் கிடையாது, கண்டிப்பாக யூஸ் பண்ண தான் போகிறோம். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாம் கொடுத்து நீங்கள்லாம் வாங்கினீங்கன்னா அதில் ஏதாவது வந்து கமிஷன்ஸ் கிடச்சிருக்குமான்னு தெரியல. இது வரையும் ஒருத்தர் கூட வாங்கவே இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா நான் லிங்க் எல்லாம் ப்ரொவைட் பண்ண போகிறதில்ல. நான் ஜஸ்ட்டு வாங்கினது எனக்காக தான் வாங்கியிருக்கேன். அதனால் நான் லிங்க்கெல்லாம் நான் எதுவும் ப்ரொவைட் பண்ண போகிறதில்ல. யாரும் ஒன்றும் வாங்குறது கிடையாது. ஸோ பெரிய பெரிய யூடியூபர்ஸ்க்கு தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, அதனால் வேஸ்ட்டு தான். அதனால் எதுக்குன்னு சொல்லிட்டு நான் அதில் ஒரு பைசாவும் வராது. ஸோ எதுக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து லிங்க் ப்ரொவைட் பண்ணுறது இல்லை. ஏன்னா நான் தாம்சன் எல்இடி அந்த 43 இன்ச் டிவி கூட பார்த்தீங்கன்னா நான் அப்பப்போ நான் செக் பண்ணிக்கிட்டு நல்ல ஆஃபரில் வந்து வாங்கியிருந்தேன். அது லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருந்தா மேபி வாங்கியிருந்தா கூட நல்ல கமிஷன்ஸ் கிடச்சிருக்குமான்னு தெரியல. ஆனாலும் நான் லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணலை. ஏன்னா அந்த ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா ரேட் வைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் நிறையவே இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா யாரையும் நான் ஏமாற்ற விரும்பலை. ஸோ மற்றவங்க மாதிரி பார்த்தீங்கன்னா அதை வாங்குங்க இதை வாங்குங்கன்னு சொல்லி வாங்க வச்சு அதில் அவங்களுக்கு கமிஷன்ஸ் கிடைக்குதுன்றது எல்லாமே தெரிஞ்சு தான் வாங்குறீங்க. பட் எனக்கு சப்போர்ட் பண்ணலை, அதனால் நான் லிங்க் எதுவும் ப்ரொவைட் பண்ணலை, சாரி. ஸோ இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனல் கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த சேனலில் வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் மறக்காமல் நம்மளோட வீடியோஸை பார்ப்பீங்க. ஸோ see you with another interesting video. Until then, have a great day. Bye bye.